எல்லாருக்கும் வணக்கம். ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு டெய்லி நம்ம கடையில இருந்து ஏதாவது வாங்கி கொடுக்காம, நம்ம வீட்லயே ஹெல்த்தியான, டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றது அப்படின்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க ரேஷன் பச்சரிசி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அது வந்து 2ல இருந்து 3 வாட்டி கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்ல பாகு வெல்லம், 1 கப்பு பச்சரிசின்னா 3/4 கப் அளவுக்கு நல்ல பாகு வெல்லம் எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஏன் கொதிக்க விட்டுருக்கேன்னா, வெள்ளத்துல மண்ணு, கல்லு, தூசி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்ல, அதனால இப்ப நம்ம இதை வந்து வடிகட்ட போறோம். அதனால வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி கரைச்சி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து பச்சரிசி 4ல இருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. காலையிலேயே ஊற வச்சீங்கன்னா ஈவினிங் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம அந்த பச்சரிசி ஊற வச்சோம்லையே அது கூடவே 3ல இருந்து 4 ஏலக்காய், 3 இல்லைன்னா 4 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊத்த வேண்டாம். தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கு. நம்ம இப்போ வடிகட்டி வச்சு நம்ம அந்த வெள்ளத்தை ஊற வச்சோம் இல்லையா, அந்த ஊற வச்ச வெள்ளத்தை தான் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அரைக்க போறோம். மொத்தமா விட்டுறாதீங்க. வடிகட்டி சேர்த்தீங்கன்னா தூசி எல்லாம் வராது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி வெள்ளை தண்ணியை சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க நல்லா ஸ்மூத்தா வந்துருச்சு இந்த மாவு. இப்ப வந்து இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இட்லி மாவு மாதிரி இருக்கணும். இப்ப எடுத்தா பாத்தீங்களா இட்லி மாவு மாதிரி வருதா. ஒரு சட்டியில எண்ணெயை காய வச்சிருக்கேன். இப்போ அதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த மாவு ரெடியா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குங்க இந்த ரெசிபி. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி லேசா அதுவே வந்து எழுந்து வரும். அதை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. இப்ப பாருங்க அழகா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்னு வேணா ஊத்தி காமிக்கிறேன். இங்க பாருங்க அழகா அப்படி விட்டீங்க. ஒண்ணு ஒன்னாதாங்க விட முடியும். இப்போ மொத்தமா விட்டீங்கன்னா பிரிஞ்சு வர வாய்ப்புகள் அதிகம். அதுவா மேல எந்திரிச்சு வரும். இங்க பாருங்க அழகா உப்பி வருது பாத்தீங்களா. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். சும்மா அதை போட்டு நோண்டிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பிரிஞ்சு வந்துடும். அதுவே எழுந்து வரட்டும். இங்க பாருங்க அழகா திருப்பி போடுங்க. இன்னொன்னு வேணா ஊத்தி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்னொன்னா சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது அவ்வளவா நம்மளுக்கு வேலையும் கிடையாது. காலையில 9 மணிக்கு ஊற வச்சா கூட பிள்ளைங்க வர்றதுக்குள்ள கடகடன்னு ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். பிள்ளைங்க இன்னொரு வாட்டி எனக்கு தாமா செஞ்சு கொடுமான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் இது. இல்ல நீங்க பணியார கல்லு வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு ஒரு குழியிலையா விட்டு நீங்க அதுல கூட நீங்க திருப்பி போட்டுக்கலாம். மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம குக்கர்ஸ் கிச்சன்ல ஒரு நாளைக்கும் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் வந்துட்டே இருக்கு. இனிமே வீடியோஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ரெகுலரா வந்துருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க அப்போ மாதிரி உப்பி உப்பி வருது. ஆனா நம்ம இதுல எதுவுமே சேர்க்கல, வெறும் பச்சரிசி மட்டும்தான் சேர்த்திருக்கோம். பச்சரிசி சேர்த்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஷ் வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இங்க பாருங்க அழகா வந்துருச்சு பாத்தீங்களா. நம்ம வந்து அந்த மாவை விட்ட உடனே நம்ம பிச்சோம் அப்படின்னா பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒண்ணா விட்டுடுங்க. சூப்பரான சுவையான அப்பம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காம உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். மறக்காம நம்ம குக்கர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். பாய்.